ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 2025ல ரொம்பவே ரீசெண்டா ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே அர்ஜுன், கயல்னு ஒரு கப்பல காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். இவங்க 2 பேரும் அசர்பைஜான்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி அவங்களோட கார்ல வச்சு ஒரு லாங் டிராவல் போற மாதிரி காட்டுறாங்க. அங்க கட் பண்ணா இப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அனுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க கூட இவங்க பயங்கரமா எக்ஸைட்மெண்ட்டாலாம் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வெட்டிங். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட வெட்டிங்க பயங்கர கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. அப்படியே பல வருஷங்கள் போகுது. இவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா போய்க்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, "நான் உங்களுக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ண போறேன்னு" சொல்லி ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு டிவோர்ஸ் பண்றதுலலாம் சுத்தமா விருப்பம் இல்ல. ஏதாச்சும் பிரச்சனைனா நாம பேசி தீர்த்துக்கலாம். அதுக்காக டிவோர்ஸ் வரைக்கும் எல்லாம் போக வேணாம்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியே தீருவேன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. இப்ப இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு வேற ஒருத்தங்க கூட அஃபேர் இருந்திருக்கு. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரிய வந்திருக்கு. அதனால தான் நம்ம ஹீரோயின், "எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல. ஒரு மாதிரி இருக்கு. சோ அதனால நான் எங்க வீட்டுக்கு போய் எங்க அப்பா, அம்மா கூட இருந்துக்கிறேன்னு" சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும், "நம்ம 12 வருஷ வாழ்க்கையில இது கடைசி ட்ரிப்பா இருக்கட்டும். சோ அதனால நான் உன்ன உங்க அம்மா, அப்பா வீட்ல கூட்டிட்டு போய் விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இதுவே கடைசியா இருக்கும்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ ஹீரோயின அவங்களோட கார்ல லாங் ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. இதுதான் நம்ம ஸ்டார்ட்டிங் சீன்ல பார்த்தது. இப்போ இவங்க 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ கிட்ட பேச சுத்தமா பிடிக்கல. அதனால அவங்க ஹெட்ஃபோன் எடுத்து போட்டுட்டு எதுவும் கண்டுக்காத மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அவர் லவ் பண்ண காலங்கள் எல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்கள சுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே, "நீங்க எங்க சந்திச்சீங்க? எப்படி லவ் பண்ணீங்க? உங்களோட காதல் கதைய சொல்லுங்கன்னுலாம்" கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் அவங்களோட காதல் கதைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட வெக்கேஷன் வந்திருக்காரு. வந்த இடத்துல அவரு ஃப்ரெண்ட்ஸ பார்க்காம நம்ம ஹீரோயின பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோ ஆகி 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேருக்கும் மாறி மாறி புடிச்சும் போகுது. அப்படி 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சு 2 பேரும் கல்யாணமும் பண்ணி சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கல்யாணமான புதுசுலலாம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ரொம்ப கேரிங்கா, பாசமா அப்படி அவங்கள பார்த்துக்கிறாங்க. ஆனா போக போக அந்த பாசம் எல்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வேற ஒருத்தங்க கூட அஃபேரும் ஆகுது. அதுக்கு அடுத்து தான் இவங்க டிவோர்ஸ் பண்றதுக்காக பிளானும் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு பிரசன்ட்ல நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் கார்ல போய்க்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு எதிர ஒரு கார் வருது. திடீர்னு நம்ம ஹீரோ பிரேக் அடிக்கிறாரு. இப்போ 2 காரும் சடனா பிரேக் அடிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஃப்ரண்ட்ல இருக்க ஒரு கார்ல இருந்து மைக்கேல்னு ஒருத்தன் அவனோட டோர ஓபன் பண்ணி நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்து கெட்ட வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ அவன் சொல்ற எதையுமே கண்டுக்காம அவர் ரொம்ப கூலா இருக்காரு. அவங்க கிட்ட சண்டைக்கும் போகல. அப்படியே அவரோட வண்டி எடுத்துட்டு நேரா பெட்ரோல் போடுறதுக்காக பெட்ரோல் பல்க்குக்கு போறாரு. அங்க அவரோட வண்டியில பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க. அதே இடத்துல அங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு கடை மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த கடையில நம்ம ஹீரோயின் கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக போறாங்க. அங்க கடையில நம்ம ஹீரோயின் ஒரு ஜூஸ் எடுக்க ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல அந்த ஜூஸ் அவங்க கை தவறி கீழ விழுந்துருது. சோ அதனால அந்த ஜூஸ தீபிகான்னு ஒருத்தங்க நம்ம ஹீரோயினுக்கு எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் தமிழ் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. சோ அதனால இந்த தீபிகாவும், "நாங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. அந்த நேரத்துல பக்கத்துல ரக்ஷித்னு அந்த தீபிகாவோட ஹஸ்பண்ட் நிக்கிறாரு. அவரையும் நம்ம ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்க அவங்களோட ஸ்டோரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஹஸ்பண்டை விட்டுட்டு அவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்கங்கிற கதைய சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த ரக்ஷித்தும், "நான் லோக்கல்ல லாரி ஓட்டிட்டு இருக்கேன்னு" சொல்லி அவரோட கதைய சொல்றாரு. இங்க இவங்க எல்லாரும் ஸ்டோர்ல பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்க வெளியில அவரோட வண்டியில நம்ம ஹீரோ பெட்ரோல் போட்டுட்டு இருக்காரு இல்லையா, அந்த நேரத்துல அவரோட வண்டிக்கு பக்கத்துல வேற ஒரு வண்டி நிக்குது. யாருன்னு பார்த்தா அந்த மைக்கேல் அண்ட் டீம் தான். அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட திரும்ப வம்பிழுக்கிறாங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து, "இங்க செல்போன் சிக்னல்ஸ் எதுவும் கிடைக்காது. நீங்க ரேடியோஸாவது வச்சிருக்கணும். அதுவும் கொண்டு வராம விட்டுட்டீங்க" அப்படின்னு சொல்லி வம்பிழுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோட்ட. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ, "சடன் பிரேக் அடிச்சதுக்கு காரணம் நீங்களும் ஹார்ன் அடிக்கல, நானும் ஹார்ன் அடிக்கல. அவ்வளோதான். சாரி. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாரு. ஆனா அவ விடுற மாதிரி இல்ல. திரும்பவும் நம்ம ஹீரோவை நோண்டிக்கிட்டே இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ எந்தவித டென்ஷனும் ஆகாம ரொம்ப கூலா தான் அவரோட வண்டி அங்கிருந்து எடுத்துட்டு கிளம்பி போறாரு.
இப்ப நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்களோட கார்ல போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டொமக் அப்செட் ஆயிருக்கு. அவங்க காலையில சாப்பிட்ட சாப்பாடு அவங்களுக்கு ஒத்துக்கல போல. ஸோ, அதனால அத பத்தி அவங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டுருக்கும்போது, நம்ம ஹீரோவும் கார ஸ்டாப் பண்ணவான்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்களும் இல்ல வேண்டாம் போகட்டும்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும்போது, அவங்களோட கார் ரிப்பேர் ஆகி ஸ்டாப் ஆயிருது. யாருமே இல்லாத அந்த நடு ரோட்ல நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்களோட கார் ரிப்பேர் ஆகி அங்கேயே தவிச்சிட்டுருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரத்துல அந்த மைக்கேலோட டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களோட கார்ல பின்னாடி வந்துட்டுருக்காங்க. இந்த மைக்கேலும் பீர் பாட்டில எடுத்து நம்ம ஹீரோவோட பக்கத்துல போட்டு உடைச்சிட்டு, நம்ம ஹீரோவோட வண்டிய கிராஸ் ஆகி கொஞ்சம் தள்ளி போய் அவங்களோட வண்டிய நிப்பாட்டிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயின் பயங்கரமா பயந்து போயிருக்காங்க. அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. நம்ம ஹீரோவும் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப தூரத்துல ஒரு ட்ரக் வர மாதிரி தெரியுது. அந்த ட்ரக்ல நம்ம ரக்ஷித்தும், தீபிகாவும் இருக்காங்க. அவங்கள பார்த்த நம்ம ஹீரோயினும் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. உடனே ரக்ஷித்தும் இறங்கி வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்துட்டு, "உங்களோட கார் நடு ரோட்ல நிக்கி. அதனால நம்ம இத ஓரமா பார்க் பண்ணலாம்னு" சொல்லிட்டு அந்த கார தள்ளி ஓரமா விடுறாங்க. ரிப்பேரான உங்க கார சரி பண்றதுக்கு ரொம்ப தூரம் தாண்டி தான் மெக்கானிக் ஷாப் இருக்கு. ஆனா கொஞ்சம் பக்கத்திலேயே ஒரு கஃபே இருக்கு. அங்க ஒரு டெலிஃபோன் பூத்தும் இருக்கு. அங்க போய் நீங்க கால் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாராச்சும் வருவாங்கன்னு சொல்லி இந்த ரக்ஷித் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் வேற ஸ்டொமக் அப்செட்ல இருக்காங்க பாத்தீங்களா? ஸோ, அதனால இந்த தீபிகாவும் நம்ம ஹீரோயின் கிட்ட, "நாங்க வேணா உங்கள இங்கேருந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போய் பக்கத்துல இருக்க அந்த கஃபேல ட்ராப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட, உங்களோட வண்டிய நீங்க சரி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா நேரா அந்த கஃபேக்கு போங்க. அங்க ஹீரோயின் இருப்பாங்க. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு நீங்க போயிருங்கன்னு" சொல்றாங்க. ஸோ, இப்போ ரக்ஷித்தும், தீபிகாவும் நம்ம ஹீரோயின அவங்களோட வண்டியில கூட்டிட்டு போறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின இவங்க அந்த கஃபேல கொண்டு ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா, அவங்க பக்கத்துல இருக்க ஃபோன் பூத் மூலமா யாருக்காச்சும் ஹெல்ப் கேட்டு, அந்த ஹெல்ப் பண்றவங்க நம்ம ஹீரோவோட கார் ரிப்பேர் ஆயி நிக்கிற இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவோட கார சரி பண்ணி அங்கருந்து கூட்டிட்டு போவாங்க. இதுதான் இவங்களோட பிளான். அப்படி ஒரு பிளான போட்டு தான் நம்ம ஹீரோயின இவங்க கூட்டிட்டு போறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோ வெயிட் பண்றாரு. ஆனா, அங்க அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே வரல. அதே சமயம் அந்த மைக்கேல் அண்ட் டீம் நம்ம ஹீரோவோட கார தாண்டி கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிருப்பானுங்க பாத்தீங்களா? அவனுங்க அங்கருந்து அவனுங்களோட காரையும் எடுத்துட்டு போயிட்டானுங்க. ஸோ, இப்போ நம்ம ஹீரோ மட்டும் தன்னந்தனியா அந்த நடு ரோட்ல அவரோட காரோட நிக்கிறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே வரல. அதனால வேற வழி இல்லாம, சரி நம்மளே ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி அவர் என்ஜின ஓப்பன் பண்ணி என்ன ஆயிருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதுல ஏதோ ஒரு சின்னதா வயர் கனெக்ஷன் தான் லூஸ் ஆயிருக்கு. ஸோ, அதனால அதை இவர் சரி பண்ண பார்க்குறாரு. இவர் சரி பண்ணி பார்த்துட்டு வண்டிய ஸ்டார்ட் பண்றாரு. பார்த்தா அது சரி ஆயிருச்சு. ஸோ, அதுக்கப்புறமா இப்போ ஹீரோயின அவங்க 2 பேரும் ட்ராப் பண்றதா ஒரு கஃபேய சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த கஃபேக்கு நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வரதுக்காக நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த கஃபேல நம்ம ஹீரோயின காணோம். ஸோ, அதனால அங்க இருக்க எல்லார்கிட்டயும் நம்ம கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் இங்கிலீஷ்ல கேட்குறாரு. ஏன்னா இவங்க இருக்கிற இடம் அஜர்பைஜான் பார்த்தீங்களா? அதனால அங்க இருக்க யாருக்குமே தமிழ் தெரியாது. ஆனா அந்த இடத்துல இருக்க யாருக்கும் இங்கிலீஷும் தெரியல. நம்ம ஹீரோ கேட்கறது எதுவுமே அவங்களுக்கு புரியல. நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட ஃபோட்டோவ காட்டி இவங்க இங்க வந்தாங்களான்னு சொல்லி எப்படியோ அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. ஆனா அங்க இருக்க எல்லாருமே இங்க யாரும் வரல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளோ தடவை கேட்டாலும் அவங்க எல்லாருமே இவங்க வரலன்னு தான் சொல்றாங்க. ஸோ, இப்போ நம்ம ஹீரோயின் எங்க போனாங்கங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியல. அதனால நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகி என்ன பண்றதுன்னே தெரியாம நிக்கிறாரு. அந்த நேரத்துல இவர் வெளிய வராரு. அங்க பார்த்தா அங்க சிசிடிவி கேமரா இருக்கு. ஸோ, அதனால இப்ப திரும்பவும் அந்த கஃபேக்குள்ள போயிட்டு அந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அங்க இருக்கவங்களும் அந்த கேமரா உடைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால ஃபுட்டேஜஸ் எதுவும் பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ, நம்ம ஹீரோவும் இப்ப வெளிய வந்து பார்க்குறாரு. பார்த்தா உண்மையாவே சிசிடிவி கேமரா உடைஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் இங்க வந்தா அவங்கள இங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்க நாங்க இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு அவர் அவரோட காரை எடுத்துட்டு இப்ப போறாரு. அப்படியே அவர் போயிட்டு இருக்கும்போது தூரமா ஒரு பெரிய ட்ரக் போற மாதிரி இவருக்கு தெரியுது. அதனால வேகமா இவர் போய் அந்த ட்ரக்கை ஓவர்டேக் பண்ணி பார்க்கறாரு. பார்த்தா அதுல இருக்கிறது அந்த ரக்ஷித் தான். நம்ம ஹீரோ வண்டியை நிறுத்த சொல்றாரு. ஆனா அவர் வண்டியை நிறுத்த மாட்டேங்கிறாரு. என்னன்னு சொல்லி நம்ம ஹீரோ வண்டியை அப்படியே கிராஸ்ல நிறுத்திட்டு அவர்கிட்ட போய் பேச்சு கொடுக்கறாரு. அந்த நேரத்துல அந்த ரக்ஷித்தை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லாத மாதிரி நடிக்கிறாரு. நம்ம ஹீரோ யாருன்னே தெரியாதுன்னு வேற சொல்றாரு. ஸோ, அதனால நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. அதனால வண்டிக்குள்ள எல்லாம் போய் செக் பண்ணி பார்க்கறாரு. பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினை காணல. அது மட்டும் இல்லாம இந்த ரக்ஷித்தோட ஒய்ஃப் தீபிகாவையும் காணல. அந்த நேரத்துல அந்த வழியா ஒரு போலீஸ்காரர் அவரோட வண்டியில போயிட்டு இருக்காரு. அவரோட வண்டியை நம்ம ஹீரோ வழி மறிச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த போலீஸ்காரரை விட்டு லாரியை செக் பண்ணி என்னோட ஒய்ஃப் இருக்காங்களான்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாரு.
ஸோ அதனால அந்த போலீஸும் ட்ரக்கை செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதில் யாருமே இல்லை. ஸோ இப்போ போலீஸும் ரக்ஷித் கிட்ட வந்து உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த நேரத்தில் இந்த ரக்ஷித்தும் அவனோட பேர் தீரஜ்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனோட பேர் தீரஜ் தான் அப்படிங்கிறதுக்கான ஐடி ப்ரூஃபை வேற அந்த போலீஸ் கிட்ட காட்டுறான். இதையெல்லாம் பார்த்த இந்த போலீஸ் நேராக தீரஜை அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிட்டு எங்களோட போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே இருக்க ஹையர் ஆஃபிஷியல்ஸ் எல்லாரையுமே மீட் பண்ணி நீங்கள் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் இப்போ நம்ம ஹீரோவும் நேராக அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அப்போ அந்த போலீஸ்காரரும் இந்த இடத்துல கிரைம்ஸ் எல்லாம் அதிகமாக நடக்காது, அதனால உங்கள் ஒய்ஃபை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம், உங்களுக்கு நாங்கள் மொத்த சப்போர்ட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்குறாரு. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ இப்போ அவரோட டீட்டெயிலை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் சைலண்டாக நிற்கிறாரு. இதில் புரிஞ்சுக்கிட்ட போலீஸும் நம்ம ஹீரோ கிட்ட உங்களுக்கு வேற யார் கூடயாச்சும் அஃபேர் இருந்தான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு வேற யார் கூடயும் எந்த அஃபேரும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால இப்போ போலீஸும் அப்படின்னா உங்கள் ஒய்ஃப்க்கு வேற யார் கூடயாச்சும் அஃபேர் இருந்தான்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் சைலண்டாக நிற்கிறாரு. ஸோ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட போலீஸும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பயப்படாதீங்க, உங்கள் ஒய்ஃப்க்கு எதுவுமே ஆயிருக்காது, சேஃபாக தான் இருப்பாங்க, இந்த கேஸ் எல்லாமே நிறைய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் என்னோட மனைவியை யாரோ கடத்திட்டு தான் போயிருக்காங்கன்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறாரு. அதுக்கப்புறமா போலீஸ்காரங்களும் நாங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக கண்டுபிடிச்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்போ திரும்பவும் நம்ம ஹீரோ அந்த கஃபேக்கு வந்து ஹீரோயின் வந்தாங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அதனால அந்த கஃபேல இருந்த ஓனர் பயங்கரமாக கடுப்பாகி யாருமே இங்கே வரல, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப சோகத்தில் அங்கே வெளியே வந்து நிற்கிறாரு. அந்த நேரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா மெக்கானிக் வேலை செய்கிற ஒரு பையன் இருக்கான். அவன் கொஞ்சம் மன வளர்ச்சி குன்றிய பையனாக தான் இருக்கான். அவன் நம்ம ஹீரோவை வாலண்டியராக கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயமுமே எனக்கு தெரியும், உங்களோட மனைவியை தானே நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, உங்கள் மனைவி ஒரு ட்ரக்கில் இங்கே வந்து இறங்குனாங்க, அதுக்கப்புறமா வேற ஒரு ட்ரக்கில் ஏறி போயிட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு வழியில தான் போனாங்க, அந்த வழி டேஞ்சரஸான வழின்னு இவன் சொல்கிறான். நம்ம ஹீரோ இப்போ அந்த பையன் சொன்ன வழியாக போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்க்கும்போது தூரத்தில் ஒரு கார் நிற்கிறத பார்க்குறாரு. அந்த கார் வேற யாரோடதும் இல்லை, அந்த மைக்கேலோட டீமோடது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ திரும்புறாரு. அந்த நேரத்தில் அந்த மைக்கேலோட டீம் எல்லாம் மொத்தமாக வந்து நம்ம ஹீரோவை அங்கே பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு பயங்கர ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனநலம் பாதித்த மாதிரி ஒரு பையன் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேசியிருப்பான் இல்லையா, அந்த பையனும் இந்த மைக்கேலோட டீமில் ஒருத்தன் தான். ஸோ நம்ம ஹீரோவை அவங்க டீமில் இழுத்துட்டு வரதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை பண்ணி நம்ம ஹீரோவை அங்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவை பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த நேரத்துல இப்போ ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல யாரு வராங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரக்ஷித்தும் தீபிகாவும் தான். அந்த ரக்ஷித்தும் வந்து நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதுலயே இவங்க எல்லாரும் ஒரு டீம்ங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோவும் நீங்க எல்லாம் யாரு, எதுக்காக என்னோட மனைவியை கடத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அவங்க பங்கமான ஒரு ட்விஸ்ட்டை உடைக்கிறாங்க. இந்த பிளானை எல்லாம் போட்டு உன்னை கடத்த சொன்னதே உன்னோட மனைவி தான் சொல்றாங்க. அதுக்கப்புறமா உன்னோட ஒய்ஃப் எதுக்காக உன்னை கொலை பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த ரீசன் எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியணும்னு சொல்லி நம்ம ஹீரோவை இந்த ரக்ஷித் கேள்வி மேல கேள்வி கேட்குறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு பிரகாஷ்னு ஒருத்தங்க கூட அஃபேர் இருந்திருக்கும். ஸோ அந்த பிரகாஷும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து தான் இந்த டீமை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கொலை பண்ணுறதுக்காக செட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா நம்மளோட மனைவி இந்த அளவுக்கு பண்ணக்கூடியவ கிடையாது, அவளுக்கு கொஞ்சமாவது நம்ம மேலே பாசம் இருக்குன்னு சொல்லி இன்னமும் நம்புறாரு. ஆனா இவங்க எல்லாம் யாருன்னு தான் நம்ம ஹீரோக்கு தெரியல. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு மனநல மருத்துவமனையில இந்த தீபிகா சேர்க்கப்பட்டிருக்காங்க. இப்போ தீபிகாவை பத்தின ஒரு விஷயம் தெரியுது. அவங்க 2 வருஷமா கூட இருந்த ஒருத்தங்களை எப்படியோ பேசி பேசி அவங்கள தன்னைத்தானே சூசைட் பண்ண வச்சிருக்காங்க. அப்படி யாரா இருந்தாலும் அவங்கள என்னென்னவோ சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி தானே சூசைட் பண்ண வைக்கிறாங்க. தீபிகாக்கு யார் கூடயாச்சும் சின்ன பிரச்சனை வந்தா கூட அந்த நபரை அவங்க தன்னைத்தானே பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள சைக்காலஜிக்கல் ரீதியா மாத்தி தானே சூசைட் பண்ற மாதிரி மாத்திடுவாங்க. அப்படி இவங்களால அவங்க எல்லாரும் சூசைட் பண்றாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இந்த தீபிகாக்கு கிடையாது. இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போய் இவங்களை வெளியே விடுறது சரியாகாது, தப்பா போயிடும் சொல்லி இந்த தீபிகாவை லைஃப் லாங் மனநலம் காப்பகத்திலேயே வச்சிருக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த தீபிகாக்கு வெளியே போகணும்னு ஆசை. அதனால அவங்க அப்பா அம்மாக்கு லெட்டர்ஸ் எல்லாம் நிறைய அனுப்புவாங்க. ஆனா அவங்களோட லெட்டருக்கு இவங்களோட பேரண்ட்ஸ் எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே நிறைய நாட்கள் போகுது. அந்த நேரத்துல அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க கொஞ்சம் பேர் இந்த தீபிகா கூட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. அந்த இடத்துல இந்த ரக்ஷித் வந்து தீபிகாவை காப்பாத்துறாரு. ஆக்சுவலா இந்த ரக்ஷித்தும் அந்த மனநலம் காப்பகத்துல தான் இருக்காரு.
அதுக்கப்புறமா இந்த ரக்ஷித்தும் தீபிகாவும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. அதுக்கப்புறமா எப்படியோ அந்த மனநலம் காப்பகத்துலேருந்து தப்பிச்சு வெளிய வந்து, இந்த தீபிகா அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே கொலை பண்ணிர்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க நெறைய ரவுடிசத்துல எல்லாம் இறங்குறாங்க. அப்படிதான் இவங்க இப்படி ஒரு டீமையும் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க கட் பண்ணா இப்ப ஃபிளாஷ்பேக் முடிச்சு பிரசன்ட்ட காட்டுறாங்க. இப்ப இந்த தீபிகாவும் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, "உங்கள கொலை பண்ண சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் காசு குடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலா நீங்க அத விட கொஞ்சம் அதிகமா எங்களுக்கு காசு குடுங்க. நாங்க உங்கள விட்டுர்றோம். உங்களோட வைஃபையும், அவங்களோட அஃபேர் பெர்சன் அந்த பிரகாஷையும் நாங்க கொன்னுடுறோம்." அப்படிங்கிற மாரி டீல் பேசுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ரக்ஷித் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, "நீங்க இத்தன வருஷமா வேல பார்த்து உங்களோட அக்கவுண்ட்ல நெறைய காசு சேர்த்து வச்சிருக்கீங்க. அந்த காச அப்படியே எடுத்து எங்ககிட்ட குடுத்தீங்கன்னா, உங்கள நாங்க உயிரோட விடுறோம்." அப்படின்னு சொல்லி இன்னொரு டீலா பேசுறான். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு உங்களுக்கு நான் 3 ஆப்ஷன் குடுக்குறேன். 1 நீங்க எந்த காசுமே குடுக்காம எங்க கையால செத்து போகணும். இல்லன்னா நீங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ரா காச குடுத்து உங்களோட வைஃப கொலை பண்ண சொல்லணும். அது மட்டும் இல்லாம 3வதா ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னா, நீங்க மொத்த காசையும் எங்க கிட்ட குடுத்துட்டு உங்களோட மனைவிய காப்பாத்திட்டு போலாம். இதுல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ அந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், "என்னோட மனைவிய எதுவும் பண்ணிறாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அக்கவுண்ட்ல இருக்க காச எடுத்து குடுக்குறதுக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ரக்ஷித்தும் தூரமா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்கருந்து இன்னொரு இடத்த காட்டி, "அங்க ஒரு பேங்க் இருக்கு. அந்த பேங்குக்கு நீங்க போயிட்டு உங்க அக்கவுண்ட்ல இருக்க மொத்த காசையும் எடுத்துட்டு வந்துருங்கன்னு" சொல்றாரு. அப்படி நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்களோட மனைவிய உங்ககிட்ட நாங்க அனுப்பிர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பேக்க நம்ம ஹீரோ கிட்ட குடுத்துட்டு, அந்த பேங்குக்கு நீங்க போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ, இப்ப நம்ம ஹீரோவும் அந்த பேங்குக்கு காசு எடுக்கிறதுக்காக போறாரு. ஆனா, இந்த ரக்ஷித்தோட கொஞ்சம் அடியாட்கள் நம்ம ஹீரோவ ஃபாலோ பண்ணி தான் போய்க்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த பேங்க்லேருந்து அவருக்கு சின்னதா ஒரு வெப்பன் கிடைக்குது. அது யாருக்கும் தெரியாம அவரோட கையில மறைச்சும் வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்கருந்து காசு எல்லாத்தையுமே எடுத்துட்டு பேங்க்லேருந்து வெளிய வராரு. இப்ப இவருக்கு எந்த பக்கம் போணும்னு சொல்லி இவருக்கு சுத்தமா தெரியல. அதுக்கப்புறமா ஒரு பெரியவர் நம்ம ஹீரோவ கூப்பிட்டு, "பக்கத்துல இருக்க டெலிஃபோன் பூத்ல ஃபோன் ரிங் ஆகுது. அது உங்களுக்கு வர கால் தான். அந்த ஃபோன நீங்க எடுத்து பேசுங்கன்னு" சொல்லி பேச வைக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த ஃபோன எடுத்து பேசுறாரு. பார்த்தா அதுல ரக்ஷித் பேசுறான். ரக்ஷித்தும், "லெஃப்ட் சைட் பக்கமா நீங்க நடந்து வாங்க. அப்போ என்னோட ஆள் வந்து உங்கள பிக்கப் பண்ணுவான்னு" சொல்றாரு. ஸோ, அதனால நம்ம ஹீரோவும் லெஃப்ட் சைட் பக்கமா நடந்து போய்க்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இந்த மைக்கேல் அண்ட் டீம் அவங்களோட கார்ல வந்து நம்ம ஹீரோ கிட்ட இருக்க பணத்த வாங்க பார்க்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த காச குடுக்க மறுக்கிறாரு. "என்னோட கண்ணு முன்னாடி ஹீரோயின கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா நான் இந்த காச தரேன்" அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க அதுக்கு ஒத்துக்கல. ஸோ, அதனால இப்போ அவங்களுக்குள்ள அடிதடி ஆகுது. அதுக்கப்புறமா இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருந்த காசையெல்லாம் எடுத்துட்டு அவங்களோட கார எடுக்க ட்ரை பண்றாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ரக்ஷித் அண்ட் தீபிகா நம்ம ஹீரோயின ஒரு இடத்துல பயங்கரமா கெட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு இவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஃபோட்டோவ எடுத்து காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோல நம்ம தீபிகாவும் ஹீரோயினுக்கு ஸ்டார்ட்டிங்ல அனுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க இல்லையா? அவங்களும் சேர்ந்து இருக்க மாரி ஒரு ஃபோட்டோ இருக்கு. அந்த ஃபோட்டோவ காட்டி, "உங்களோட ஹஸ்பண்டுக்கும் இந்த அனுக்கும் அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லி, அவங்களோட அஃபேருக்கு நீங்க உயிரோட இருந்தா ஆபத்து. அதனால உங்கள கொலை பண்ண சொல்லி இந்த அனு பிளான் பண்ணி ஹீரோவோட காச எடுத்து எங்களுக்கு குடுத்து உங்கள கொலை பண்ண சொல்லியிருக்கான்னு" சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட நேரா மாத்தி இன்னொரு கதைய சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் என்னவா இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த மாதிரி பண்ண மாட்டாருன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அதாவது இந்த ரக்ஷித் அண்ட் தீபிகா டீம் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி கதையும், ஹீரோயின் கிட்ட வேற மாதிரி கதையும் சொல்லி மாத்தி மாத்தி அவங்க 2 பேரையும் வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அந்த பேங்க்லேருந்து ஒரு வெப்பன மறைச்சு எடுத்துட்டு வந்திருப்பார் இல்லையா? அத வச்சு அங்க இருந்த அந்த மைக்கேல் அண்ட் டீம் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. அப்படி அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில நம்ம ஹீரோவோட கையில இப்ப கன்னு கிடைக்குது. ஸோ, அதனால அவங்க எல்லாரையுமே இப்ப தாறுமாறா ஷூட் பண்றாரு. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரையும் மிரட்டி ஹீரோயின எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஆனா அவங்க யாருமே எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த நேரத்துல இப்ப ஆப்போசிட்ல ஒரு போலீஸ் கார் வருது. அந்த போலீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஹீரோ அண்ட் ரக்ஷித் பேசிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, "நீங்க எங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ மீட் பண்ணி பாருங்கன்னு" சொல்லி பேசியிருப்பார் இல்லையா? அவர் தான் இப்ப இங்க வந்திருக்காரு. அந்த நேரத்துல காருக்குள்ள இருக்க இந்த மைக்கேல் அவன் கையில எப்படியோ வேற ஒரு கன்னு கிடைச்சிருது. அந்த கன்ன எடுத்து இந்த போலீஸ்காரர ஷூட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோ ஓடி போய் பக்கத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. ஸோ, அதனால இப்ப இந்த மைக்கேலும் நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்து அந்த மொத்த காசையும் எடுத்துட்டு அங்கருந்து தப்பிச்சு போறான். நம்ம ஹீரோ இப்ப போலீஸ்காரர வந்து பார்க்குறாரு. பார்த்தா அவரு உயிரெடுக்க போராடிட்டு இருக்காரு. அதனால அவரோட கார்ல இருந்த வாக்கி டாக்கி எடுத்துட்டு, "இந்த இடத்துல ஒரு போலீஸ்காரர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. வந்து காப்பாத்துங்கன்னு" சொல்லி இன்ஃபர்மேஷன குடுத்துட்டு, அவரோட கார எடுத்துட்டு அவர் அங்கருந்து கிளம்பி போறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த ரக்ஷித் அண்ட் டீம் எங்க இருக்காங்கன்னு சொல்லி நெறைய இடத்துல தேடி பார்க்குறாரு. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி எந்த ஐடியாவுமே இவங்களுக்கு இல்ல. அப்படி அவரு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நெறைய ட்ரக்
பைபாக் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருக்கத பார்க்குறாரு. ஸோ அதனால அங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்க நம்ம ஹீரோ ஒரு வயசானவர பார்க்குறாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்லேருந்து நம்ம ஹீரோ காசு வெளிய எடுத்துட்டு வரும்போது, ஒரு வயசானவரு அந்த ஃபோன் பூத்ல உங்களுக்கு தான் ஃபோன் அடிக்குது போய் பேசுங்கன்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அவரு கார்ல போற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்குறாரு. ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோ இவர ஃபாலோ பண்ணி போய்க்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த வயசானவரு அவரோட வீட்டுக்கு போறாரு. நம்ம ஹீரோ அங்கேயும் அவர ஃபாலோ பண்ணி போய்க்கிட்டு இருக்காரு. அங்க போய் பார்த்த நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. என்னன்னா ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஹீரோ ஹீரோயின தேடி ஒரு கஃபேக்கு போயிருப்பார் இல்லையா? அந்த கஃபேல இருந்த எல்லாருமே இவரோட வீட்ல தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்ப இவங்க கூட நம்ம ஹீரோக்கு ஃபைட் நடக்குது. அவங்க எல்லாருமே மாறி மாறி பயங்கரமா சண்டை போடுறாங்க. அவங்க எல்லாரையும் பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு இந்த ரக்ஷித் எங்க இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. அந்த நேரத்துல அவங்களும் இந்த ரக்ஷித் இருக்கிற இடத்த சொல்லிடுறாங்க. ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோ நேரா காரை எடுத்துட்டு அந்த ரக்ஷித்தை தேடி போறாரு. அங்க போயிட்டு அங்க இருந்த இந்த ரக்ஷித்தோட அடியாட்கள் எல்லார் கூடயும் பயங்கரமா ஃபைட்டு, எல்லாரையும் ஒண்ணா கொன்னுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அந்த நேரத்துல இந்த தீபிகா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீ உன்னோட மனைவியை தேடிட்டு இருக்க, எவ்வளவு நீ தேடினாலும் அவளை உன்னால கண்டுபிடிக்க முடியாது, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ பயங்கர கோவத்துல அந்த தீபிகாவை தூக்கி அடிக்கிறாரு. அவங்க நேரா ஒரு ஆசிட்ல போய் விழுறாங்க. அதுல அவங்களோட மூஞ்சி ஃபுல்லா எரிஞ்சு போய் அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. இத பார்த்த ரக்ஷித் பயங்கரமா கோவமாகறான். அதனால நம்ம ஹீரோ கிட்ட வந்து பயங்கரமா சண்டை போடுறான். இப்படி பயங்கர சண்டை போய்க்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த ரக்ஷித்தை அந்த மெஷின் மேல கட்டி தொங்க விட்டுட்டு ஹீரோயினை எங்க வச்சிருக்கன்னு சொல்லி மிரட்டி கேட்குறாரு. ஆக்சுவலா அந்த மெஷினை பார்த்தீங்கன்னா, அந்த மெஷின்குள்ள யாராச்சும் விழுந்தாங்கன்னா அவ்வளோதான், கிரஷ் ஆகி மொத்தமா செத்து போயிடுவாங்க. அந்த நேரத்துல இந்த ரக்ஷித்தும், உன்னோட மனைவி எங்க இருக்கான்னு என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த கயிறை அத்துட்டு கீழே விழுந்து இறந்து போறாரு அந்த மெஷின்குள்ள. இப்ப எல்லாருமே செத்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அந்த இடம் ஃபுல்லாவே நம்ம ஹீரோயினை தேடி பார்க்குறாரு. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட இவருக்கு ஐடியா கிடைக்கல. எந்த க்ளூவுமே இவருக்கு கிடைக்கல. அந்த நேரத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாய் கொஞ்சம் இடத்துல பரண்டிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த இடத்துல போய் நம்ம ஹீரோ தோண்டி பார்க்குறாரு. பார்த்தா அது உள்ள ஒரு வழி மாதிரி போகுது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோ உள்ள போய் பார்க்குறாரு. பார்த்தா ஃபேஸ் ஃபுல்லாவே பிளாஸ்டர் போட்டு ஒட்டி உயிரிழந்த நிலையில நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ போலீஸ்காரங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அதுக்கப்புறமா இந்த ரக்ஷித்தையும் தீபிகாவையும் மனநல மருத்துவமனையில வச்சுட்டு அவங்கள பார்த்துட்டு இருந்த டாக்டர் அங்க வராரு. அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, இவங்க 2 பேரும் நிறைய பேரை கடத்தி அவங்களோட முகத்தை சர்ஜரி பண்ணி வேற ஒரு மனுஷங்களோட முகத்தை மாதிரி மாத்தி அவங்கள வெளிநாடுகளுக்கு வித்துருவாங்களாம். அப்படி டார்கெட் பண்ணி கடத்தி ஃபேஸ் சர்ஜரி பண்றவங்களுக்கு சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ் என நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாரையுமே கொலை பண்ணிடுவாங்களாம். அந்த மாதிரி தான் இவங்க நம்ம ஹீரோயினை ஃபேஸ் சர்ஜரி பண்றதுக்காக கடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரிலேட்டிவான, அதாவது ஹஸ்பண்டான நம்ம ஹீரோவை கடத்தி கொலை பண்ண பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த மனநல மருத்துவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா இப்போ அந்த இடத்துல இருந்த நிறைய டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே போலீஸ் கைப்பற்றாங்க. அதுக்கப்புறமா இறந்து போனது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும், ரவுடிகளா இருந்தாலும் அவங்களோட சாவுக்கு நம்ம ஹீரோ தான் காரணமா இருந்திருக்காரு. ஆனா அது எல்லாமே போலீஸ்காரங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம ஹீரோ மேல லீகலா சில கேசஸ் போட்டிருப்பாங்க. ஆனா தண்டனை எதுவுமே இல்லாம நம்ம ஹீரோக்கு சாதகமா போலீஸ்காரங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பயங்கர சோகத்துல ஃபீல் பண்ணி அவரோட கார்ல போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இப்ப நம்ம ஹீரோவோட கார்ல அவருக்கு பக்கத்துல நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னடா இது, செத்து போனவங்க உயிரோட வந்திருக்காங்களேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அந்த பிளாஸ்டிக்கால சுத்தப்பட்ட ஒரு பொண்ணோட பாடியை பார்த்துருப்பார் இல்லையா? அது வேற ஒரு பொண்ணோட பாடி. நம்ம ஹீரோயினை அதுக்கு பக்கத்துல தான் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அங்க வந்து அவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயின் அதுல இருந்து தப்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு போய் அவங்களோட அப்பா அம்மாவோட வீட்டில் இறக்கி விடுறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அனு இருக்காங்க. அவங்கள பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா தீபிகா கூட இந்த அனு போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்களும் அந்த கடத்தல் பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு ஆளா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போலீஸ் கிட்ட இவங்களை என்கொயரி பண்றதுக்காக சொல்றாங்க. அதுல ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா அந்த தீபிகாவோட டார்கெட் இந்த அனுவா தான் இருந்திருக்காங்க. அதுக்காகவே இந்த அனு கூட ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க. அப்படிதான் அவங்க 2 பேரும் போட்டோவும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த அனுவுக்கு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டா இருக்காங்கங்கிற விஷயம் அந்த தீபிகாக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட டார்கெட் நம்ம ஹீரோயினா இருந்திருக்காங்க. இதுதான் அனுவுக்கும் தீபிகாக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ அதனால இதுக்கும் இந்த அனுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது.
அதுக்கப்புறமா இப்ப நம்ம ஹீரோயின டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ அங்கருந்து கிளம்பி போறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட போயிட்டு, "உங்கள நான் எவ்ளோ வாட்டி கஷ்டப்படுத்தியிருக்கேன், டிவோர்ஸ் பண்றேன்னு கூட சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீங்க என்ன காப்பாத்தணும்னு சொல்லி இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கீங்களேன்னு" சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே லவ் யூன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் ஹீரோவ ஹக் பண்ணிட்டு, "நான் இனிமே எங்கேயுமே போமாட்டேன். உங்க கூடவே இருப்பேன். நம்ம சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய வாழலாம்ன்னு" சொல்லிட்டு, இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி காட்டி இந்த படத்த அப்படியே முடிச்சிருவாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூவில உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ. பாய்.